எடப்பாடிக்கு ரகசிய தூது விடும் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கியமான நபராக கருதப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதாவது அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் பலவிதமான வேலைப்பாடுகளையும் பார்த்திருக்கிறார். இதிலே அதிமுக தொண்டர்கள் எதை வேண்டுமானாலும் மறந்து விடுவார்கள். ஆனால் ஒன்றே ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னே கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, அதிமுக தலைமைச் செயலகம். அதிமுக அனைவரும் கோயிலாக கருதப்படக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தையே அடித்து நொறுக்கியவர் தான் ஓபிஎஸ் அவர். அதை மட்டும் அதிமுக தொண்டர்கள் இப்ப மட்டுமல்ல, எப்பொழுதுமே மறந்து விடுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதை செய்ததன் காரணமாகத்தான் இன்று வரைக்குமே அதிமுகவிற்குள்ளே வருவதற்கு கூட அவருக்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதிமுக கரை வேட்டி, அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்துவதற்கு கூட தற்கமே வரைக்கும் இடைக்கால தடை என்பது ஓபிஎஸ்க்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே எப்படியாவது அதிமுகவை நாம் இணைந்து விட வேண்டும், அல்லது பாஜக கூட்டணியிலாவது நாம் இருக்க வேண்டும் என ஓபிஎஸ் போராடி கொண்டிருக்கிறார். பாஜக கூட்டணியிலிருந்து தான் வெளியே வந்தார், மறுபடியும் அதே கூட்டணிக்குத்தான் ஓபிஎஸ் போராடி கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் ஓபிஎஸ் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாளர் அனைவருமே மாற்று கட்சியான அதிமுக பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் இணைஞ்சிட்டார். தாய் கழகமான அதிமுகவில் தொண்டர்கள் அனைவரும் தினம் தினம் படையெடுத்து வந்து இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த தொகுதியான போடி தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரகசிய தூதுவிட ஆரம்பித்திருக்கிறாராம் நமது ஓபிஎஸ் அவர்கள். சமீபத்தில் கூட நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற வார்த்தை, அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை கூட ஓபிஎஸ் சொல்லி பார்த்தார். அதற்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. எடப்பாடியை ஜெயிக்க விடக்கூடாது, எடப்பாடியை அதிமுகவிலிருந்து வெளியேற்றிய அந்த இடத்தில் நாம் அமர வேண்டும், அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தவர். அதன் காரணமாகத்தான் இன்று அவருடைய இளமை என்பது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதாவது ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்க்கும் பேச்சுக்கு இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் திட்டவட்டமாக மறுத்த நிலையிலே ஓபிஎஸ் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்க வைக்க பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து வருகிறாராம். இதன் ஒரு பகுதியாக அவர் அண்மையில் திமுக தரப்புடன் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. இருப்பினும் திமுக தரப்பிலிருந்து ஓபிஎஸ் எதிர்பார்த்த சாதகமான பதில் என்பது கிடைக்கவில்லையாம். திமுக இணைவதோ அல்லது அங்கு கூட்டணி அமைப்பதோ தற்போதைய சூழலில் சாத்தியமில்லை என உணர்ந்த ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவிலே கௌரவமான ஒரு இடத்தை பெறுவதே சிறந்தது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாராம். இதற்காக அவர் பாஜக மேலிட தலைவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தூது அனுப்பி வருவதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கட்சியில் தனக்கு தகுந்த பதவி வழங்கப்பட்டால் இணைந்து செயல்பட தயார் என விருப்பம் தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரத்திலே தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்ப்பதில் கட்சியின் ஒற்றுமை பாதிக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.